ஹாய் கைஸ், வெல்கம் டு மை அனதர் நியூ வீடியோ. இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம வந்து கோரநாடு வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம். நிறைய எல்லாம் க்ளோஸில் எனக்கு பார்க்க முடியாது. ஆனால் சரியான மிஸ்ட்டு, மழை வேறு பெய்யுது. இங்கே பாருங்க, மழை வேறு பெய்யுது. அப்புறம் மிஸ்ட்டு எப்படி இருக்கு, நாங்கள் வர பாதையெல்லாம் கொஞ்சம் டைனிங்க பார்த்துட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம வந்து கோரநாடு அப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 8:20 தான் ஆகுது. எதுவுமே திறக்கலை. வியூ பாயிண்ட்டுக்கு வந்தோம், வியூ பாயிண்ட் திறக்கலை. என்ன பண்ண தெரியலை. சரியான குளிராக இருக்குது. மழையும் பெய்யுது. -16 டிகிரி இருக்குது. இங்கே நல்லா குளிருது. நடந்து போயிட்டுருக்கேன் ஒரு இடத்துக்கு. வாங்க பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து கோரநாடு இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து ஊட்டிக்கு தான் போக போகிறோம். இங்கேருந்து ஊட்டி உங்களுக்கு 44 கிலோமீட்டர், அதாவது 1 hour 30 minutes ஆகும். அதை நான் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக காணிப்பேன், டக்குன்னு பார்த்துட்டோம். ஓகே கைஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டி வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். அதாவது பெஞ்ச்மார்க் டீ ஃபேக்ட்ரி, அங்கே தான் போக போகிறோம். ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பெஞ்ச்மார்க்குங்க ஒரு டீ ஃபேக்ட்ரி. அதாவது நம்ம ஊட்டியில் ரொம்ப ஃபேமஸானது. இதுக்கு லொக்கேஷன் கூட நான் உங்களுக்கு தான் போடுறேன். இங்கே வந்து நம்ம கொஞ்சம் எதாவது வாங்கிட்டு போகலாம். எங்கள் டீ வந்து ரொம்ப ஃபேமஸானது ஊட்டியிலே. அப்புறம் இங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, இங்கே எல்லாத்துக்குமே சாம்பிள் தராங்க. மிட்டாய்க்கு, காஃபிக்கு எல்லாமே சாம்பிள் தராங்க. நல்லா பிடிச்சிருக்கு. ஓகே, நான் உங்களுக்கு வீடியோ காணிச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஓகே, போய் பார்த்துட்டு வாங்க. நான் உள்ளுக்கு பேச முடியாது, நான் டப்பிங் தான் பண்ணியிருப்பேன், கோச்சிக்காதீங்க. தேயிலை தோட்டங்களிலிருந்து பறிக்கப்படும் பச்சை தேயிலை இங்கு உள்ள படுக்கைகளில் நிரப்பப்படுகிறது. படுக்கையின் ஒரு ஓரத்தில் உள்ள சக்தி வாய்ந்த விசிறியில் இருந்து வரும் காற்று படுக்கையின் கீழ்ப்புறமாக வந்து இலைகள் வழியே செல்லுகையில் 30% ஈரப்பதம் அகற்றப்படுகிறது. அதன் பின்பு இத்தேயிலை ஒரு துவாரத்தின் வழியாக கீழ்ப்பகுதியில் உள்ள ரோட்டர்வேன் என்னும் இயந்திரத்தை அடைகிறது. இதன் உள்ளே சென்று இவை கசக்கி பிழிந்து வெளியேற்றப்படுகிறது. அடுத்து இத்தேயிலை சிடிசி என்னும் இயந்திரத்தை அடைகிறது. சிடிசி என்பது கட்டிங், டர்னிங், கேர்லிங் என்பதாகும். ஒன்றின் பின் ஒன்றாக அமைந்துள்ள 5 சிடிசி இயந்திரங்கள் வழியாக தேயிலையானது உள்ளே புகுந்து வெளியே வரும்போது சிறு சிறு துகில்களாக வெட்டப்பட்டு சுருட்டப்படுகிறது. இப்பொழுது அடுத்த இயந்திரமான பூகியை அது அடைகிறது. மெதுவாக சுழன்று கொண்டிருக்கும் இந்த இயந்திரத்தின் விழுந்து அத்தோடு சேர்ந்து சுற்றி வரும் தேயிலை ஒரு கனமான நிலையை அடைகிறது. அடுத்த தேயிலை அனைத்தும் பதப்படுத்தும் பகுதியை அடைகிறது. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தொட்டிகளில் தேயிலை தூள் சேகரிக்கப்பட்டு 1.5 மணி நேரம் அந்த பகுதியில் வைக்கப்படுகிறது. தேயிலை கசக்கப்படும் போது வெளிவந்த தேயிலை சுடரிகள் காற்றில் உள்ள ஆக்சிஜனோடு கலந்து ஒரு நல்ல நறுமணத்தை உருவாக்குகிறது. இதுவரை பச்சை நிறமாக இருந்த தேயிலை தூள் மெதுவாக சிவப்பு நிறமாக மாற துவங்குகிறது. அந்த மாற்றங்களுக்கு பிறகு தூளானது வறுக்கும் இயந்திரத்திற்கு அனுப்பப்படுகிறது. மிக சூடான காற்றும் துணியோடு 16 நிமிடங்கள் தேயிலை வறுக்கப்பட்டு வெளியே வரும்போது கருப்பு நிறமாக காணப்படுகிறது. அடுத்து இது நார் அகற்றும் இயந்திரத்தை அடைகிறது. இவ்வியந்திரம் தேயிலையில் உள்ள நாரை அகற்றுகிறது. இங்கிருந்து 2 பாகமாக பிரிந்து 2 சல்லடைகளை அடைகிறது. லீப் டீ என சொல்லப்படும் சல்லடையில் சிறிது பெரிய ரக தேயிலையும், டஸ்ட் டீ என்னும் சல்லடையில் மிக சிறிய ரக தேயிலையும் பிரிக்கப்பட்டு கடைசியாக பேக்கிங் ஏரியாவை அடைகிறது. இங்கு பெட்டிகளிலும் பைகளிலும் நிரப்பப்பட்டு விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. இங்கு பல தேயிலை ரகங்கள் விற்பனைக்கு உள்ளன. ஏலக்காய் மற்றும் சாக்லேட் டீ,
கிளைமேட் வந்து ஒரு 16 டிகிரி தான் இருக்குது. 16 டிகிரி, அதாவது ஊட்டியில் இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா அதாவது 5:10 ஆகுது. ஆனாலுமே இங்கே ஃபாக் ஏதோ விடிய காலம் மாதிரி இருக்குது. விடிய காலையில் ஒரு 9 மணி போல் இருக்குது. நல்லா இருக்குங்க. இங்கே வந்து தனியாக பிள்ளைங்க விளையாடுறதுக்கு இடம் இருக்குது. ஃப்ரெண்டில் ஒரு குதிரை இருக்குது. இருங்க காணிக்கு இருமொழியே இருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா சூப்பராக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இதேமாரி உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கேன். பாய்.